இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிற வேதபாட வகுப்பின் தலைப்பு ஆறுதல் அளிக்கும் தேவன். சகலவித ஆறுதலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் ஆறுதலை தேடி பல காரியங்களை செய்கிறார்கள். மகிழ்ச்சியா இருக்க அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். துக்கத்திலிருந்து விடுதலை பெற அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். பலவிதமான துயரங்கள், வேதனைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெற பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் நமக்கோ சகலவித ஆறுதலின் தேவன் ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் அவர்தாமே சுமந்து கொண்டபடியினால் நமக்கு விடுவிக்கிறார், நம்மை விடுதலையாக்குகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பு மீண்டு வந்த செருபாபேல் மற்றும் எஸ்ரா போன்றவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதிலும் அதற்கான பிரயாசங்களை எடுத்ததிலும் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே அர்த்தசஷ்டா என்ற பெர்சிய அரசன் அந்த பகுதியிலே வரி வசூலித்துக் கொண்டிருந்தவர்களுடைய பிராதுக்களை கேட்டு ஆலயத்தை கட்டினால் வரி கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள், அவர்கள் ஒரு ராஜ்யமாகி தங்களுக்கு எதிராக எழும்புவார்கள், போராட்டம் செய்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட பிராதுக்களை நம்பி அர்த்தசஷ்டா தேவாலயத்தின் கட்டுமான பணியை நிறுத்தும்படி கட்டளையிட்டான். அதன் விளைவாக 14 வருடங்கள் அந்த காரியங்கள் நிறுத்தப்பட்டு போயிற்று. அப்பொழுது தரியு என்ற 2வது அரசன் அவன் ஆட்சிக்கு வந்த 2ஆம் வருடத்திலே கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் இலக்கரித்து போயிருந்த விடுபட்டு போன அந்த பணியை திரும்ப தொடங்கும்படியாக தம்முடைய தீர்க்கதரிசிகள் வாயிலாக கர்த்தர் பேசத் தொடங்கினார். இதிலே சகரியா என்பவர் ஒரு இளைஞன், ஆசாரிய சந்ததியை தோன்றினவர். அவர் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு சொன்ன அவர் தீர்க்கதரிசனம் முறைத்த 2 மாதங்கள் கழித்து இவர் தீர்க்கதரிசனம் முறைக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்கு முன் 520 518 ஆண்டுகளிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இவ்விதமாக அவருடைய தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக கர்த்தர் இலக்கரித்து போயிருந்த யூத மக்களை அவர் ஆறுதல் செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்டும்படியாக அவர்களை பணிக்கிறார். அதிகாரம் 1 கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார் என்ற ஒரு காரியத்தோடு இந்த வசனம் தொடங்குகிறது. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்தவர்கள் அதை இழந்து போனார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரை மறந்து போனார்கள், கர்த்தரை மறுதலித்தார்கள். வார்த்தையினாலும் செய்கையினாலும் அவர்கள் மறுதலித்தார்கள். கானானியருடைய தெய்வீக பழக்கங்களை, விக்கிரக வணக்கங்களை, நரபலி செலுத்துகிற காரியங்களை, தீக்கிடக்க பண்ணுகிற காரியங்களை, மோலேக் என்ற மோவாபியருடைய தெய்வத்தை வழிபடுவதிலும், பாலாக் என்ற சீதோன் ராஜாவுடைய வழிபாடுகளிலும் அவர்கள் மூழ்கி போனார்கள். இதன் விளைவாக அவர்கள் கர்த்தரை மறந்தபடினாலே தேவன் அவர்களை பாபிலோன் தேசத்திலே சிறையா இருக்கும்படி அவர்களை அனுப்பி வைத்தார். காரணம், தேவன் அவர்கள் மேல் கோபமாயிருந்தார். அவர்களை முற்றிலுமாய் அழித்து விடாதபடிக்கு அடிமையிலாக எடுத்து செல்லும்படி கட்டளையிட்டபடியினாலே அடிமையிலாக அவர்கள் எடுத்துக்கொண்டு போகப்பட்டார்கள். ஆகினால்தான் கர்த்தர் இங்கு சொல்கிறார், சிறையிருப்பு திரும்பின பின்பு தேவ ஆலயத்தை கட்டுவதிலே அசதியாயிருந்த யூத மக்களை பார்த்து தீர்க்கதரிசியாகிய சகரியா வாயிலாக அவர் சொல்கிறார், உங்கள் பிதாக்கள் மேல் நான் கடும் கோபமாய் இருந்தேன், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். திரும்புதல் என்பது யூ டர்ன் போடுவது, முற்றிலுமாக எதிர் திசைக்கு திரும்புவது, மனம் திரும்புவதை குறித்து நாம் சொல்லலாம். மனம் திரும்புங்கள் என்பது நாம் போகிற பாவ பாதையிலிருந்து
பரிசுத்த பாதையை நோக்கி திரும்புவது, இயேசுவை நோக்கி திரும்புவதுதான் மனம் திரும்புவது. அதைத்தான் இங்கு கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்திலே திரும்புங்கள், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்கிறார். உங்கள் பிதாக்களைப் போல நீங்கள் இராதேயுங்கள், எனக்கு செவிகூடாமலும் என்னை கவனியாமலும் அவர்கள் போனார்கள், நீங்கள் அப்படி இருக்கலாகாது என்கிறார். உங்கள் பிதாக்கள் எங்கே மடிந்து போனார்கள், மறைந்து போனார்கள். தீர்க்கதரிசிகள் என்றென்றைக்கும் உங்களுக்கு உயிரோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருப்பார்களோ அவர்களும் மடிந்து மறைந்தார்கள். தீர்க்கதரிசிகள் சொன்னது பலிக்கவில்லையோ பலித்ததே, கர்த்தர் நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் சொன்னதில்லையோ என்று சொல் என்று சகரியா வாயிலாக ஜனங்களோடு அவர் இடைபெறுகிறார். ராத்திரியிலே இந்த வேளையிலே சகரியா என்ற இளைஞனுக்கு தரிசனங்கள் வருகின்றன. 8 தரிசனங்களை அவர் காண்கிறார். 8 தரிசனங்களுக்கும் 8 வகையான விளக்கங்களை கர்த்தர் தருகிறார். முதலாவது அவர் கண்ட தரிசனம், இரவிலே அவர் கண்ட தரிசனம், பள்ளத்தாக்கிலே மிருது செடிகளுக்குள்ளே கர்த்தருடைய தூதனையும் உடன் 3 தூதர்களையும் காண்கிறார். அங்கு சிவப்பு குதிரையின் மேல் கர்த்தருடைய தூதன் வீற்றிருக்கிறார். அவரோடு சேர்ந்து சிவப்பு, மங்கின நிறம், வெள்ளை நிறத்தில் இருந்த குதிரைகள் மேல் 3 தூதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தரால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கமாய் இருக்கிறது. இது 2ஆம் தரிவு காலத்திலே யுத்தமற்ற சூழ்நிலை இருந்ததை இங்கு அறிவிக்கிறார். இப்பொழுது என்ன, அமைதியான சூழ்நிலையிலே, அமெரிக்கையான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப உங்களுக்கு காலம் இதுதானே என்பதை கர்த்தர் நினைப்பூட்டும்படியாக இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். 70 வருட அடிமைத்தனத்தை அந்த அடிமைத்தனத்தை விடுவிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேலுக்கு இறங்கும்படியாக மன்றாடிய போது கர்த்தர் பிரதியுத்தரமாக சகரியாவை பார்த்து சொல்கிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சுகமாய் வாழ்ந்த புறஜாதிகள் பேரில் நான் கோபம் கொண்டேன். காரணம், என் ஜனங்கள் அடிமைகளாய், அவர்கள் சுக ஜீவத்தை இழந்தவர்களாய் அந்நிய தேசத்திலே என்னை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் குறையின மக்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் எனக்கு கோபம் உண்டது. மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில் நான் திரும்பினேன். என் ஆலயம் திரும்ப கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும், பட்டணங்கள் நன்மையால் நிரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், ஆறுதல் படுத்துவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேயன் கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தை சகரியாவுக்கு வெளிப்பட்டது. 2வது தரிசனம், 4 கொம்புகளை அவர் காண்கிறார். இரவிலே அவர் அந்த தரிசனத்தை காண்கிறார். சொப்பனம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கும் போது வருவது, தரிசனம் என்பது கண் விழித்திருக்கும் போது சுயநினைவோடு இருக்கும் போது காண்கிற காட்சி. இங்கு 2வது தரிசனம் என்ன காண்கிறார்? 4 கொம்புகளை காண்கிறார், 4 தொழிலாளிகளை காண்கிறார். இவைகள் என்ன என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது கர்த்தர் சொல்கிறார், யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த இந்த கொம்புகள் 4. அவை ஆவன: பாபிலோனிய வல்லரசு, மேதிய பெர்சிய வல்லரசு, கிரேக்க வல்லரசு, ரோம பேரரசு. இந்த 4 வல்லமையான ராஜ்யங்களை நான் தள்ளினேன். இந்த 4 ராஜ்யங்களும் என் ஜனமாகிய யூதாவை, எருசலேமை சிதறடித்தது. நான் இப்பொழுது அவர்களை முற்றிலுமாய் தள்ளும்படியாக அந்த 4 தொழிலாளிகளை நான் அனுப்புகிறேன். அந்த 4 தொழிலாளிகள் அந்த 4 கும்புகளை அப்புறப்படுத்தி போட்டார்கள். ஆகையினால் நீ கலங்க வேண்டாம், நான் உன் பக்கமா இருக்கிறேன் என்று சொல்லி யூதாவையும் எருசலேமையும் கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். 3வதாக ஒரு தரிசனத்தை சகரியா காண்கிறார். அளவு நூல் பிடித்திருப்பவர், ஒரு கர்த்தருடைய தூதன், எருசலேமியுடைய நீல மகளத்தை அளக்கும்படியாக அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை அவர் தரிசனத்திலே காண்கிறார். எருசலேம் மதில்கள் இனி வருகிற திரள் கூட்டத்தை தாங்குமா என்றால், மதில்கள் குறைவான எண்ணிக்கையுடைய மக்களைத்தான் தாங்கி பிடிக்கும். ஆகையினால் கர்த்தர் சொல்கிறார், இனி மக்களை காப்பதற்கு இந்த மதில்கள் அல்ல, நானே
மக்களை காக்கும் அக்கினி மதிலாக மாறுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஆறுதல் சொல்கிறார். எருசலேம் தன் நடுவிலே கூடும், அதனுடைய மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவனின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்களைப் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபுவையும் அவன் வீட்டையும் நீர் வேலி அடைக்கவில்லையா என்று சாத்தான் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தர் வேலி அடைக்கிறார், அவரே அக்கினி மதிலாக நம்மை காக்கிறார். கர்த்தரும் போக்கையும் வரத்து எதுவரைக்கும் இன்றைக்கும் காப்பார் என்றால் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான மதில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எலிஷா கேயாசியுடைய கண்களை திறந்த போது அக்கினிமயமான ரதங்கள் நிறைந்த குதிரைகளை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கண்களால் காண முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார், ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் இங்கு கர்த்தர் சொல்கிறார், ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து பாபிலோனிலிருந்து ஓடி வாருங்கள், எருசலேமுக்கு வாருங்கள், நான் இங்கு அக்கினி மதிலாக உங்களுக்கு இருக்கிறேன். ஆகாயத்து 4 திசையிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன். பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு தீமை நேருவது என்பது அவருடைய அனுமதியின்றி வராது. நாம் அனைவருமே ஆண்டவருடைய கண்மணிகளாய் இருக்கிறோம். கண்ணின் மணி என்பது கருவிழியை குறிக்கிறது. தலையிலே இமை கீழாக கண் அமைந்திருக்கிறது. அதுக்கு கண்ணை மூடுவதற்கென்று கண் திரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே வெண்வெளியிலே அந்த கருவிழி அமைந்திருக்கிறது. இவ்விதமான ஒரு நுணுக்கமான அமைப்பு அந்த கருவிழிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தைகள். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஜெபக்கூடுகளில் அநேகர் ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அது ஒரு பிழையான ஜெபம். காரணம், இயேசு சொல்லி இருக்கிறார், 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறும் அனுபவத்திறனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் வாக்கு மாறாத தேவன். ஆகையால் நாம் நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சி ஒருவேளை அது அவரை அறியாத அவருடைய பிரசன்னத்தை உணராதான் இருக்கலாம். ஆனால் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் என் நடுவில் வந்திருக்கிற என்னுள் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் நாம் அவரை வரவேற்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்கர்கள் அநேகர், எத்தியோப்பியர்கள் அநேகர், இவர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்களாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சந்ததியிலே விசுவாச மார்க்கத்தில் அமைந்தவர்களாய், யூத மார்க்கத்தில் அமைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். காட்டு ஒளிவு மரம் நல்ல ஒளிவு மரத்தோடு இணைக்கப்படும் பொழுது அதுவும் நல்ல ஒளிவு மரமாக மாறி வருகிறது. அதை போல தேவனை அறியாத மக்கள், புற இன மக்கள், ஆவி வணக்கமுடைய செய்தவர்கள், விக்கிரகங்களை வணங்கினவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். அவர்கள் என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன், அப்பொழுது சேனையின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதமாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு புதிய எருசலேம் என்ற அந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எருசலேம் நகரத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆகினால் நமக்கு ராஜா இருக்கிறார், நமக்கு ஒரு நகரம் இருக்கிறது, அது எருசலேம் என்ற நகரம். அவர் சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர். ஆகினால் கர்த்தர் சொல்கிற மாம்சமான சகலமான பேர்களை கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தறியலாம் என்று சொல்கின்றார். எய்த்து பாபிலோன் சிறைவாசத்தை முடித்தோருக்கு இயேசு மட்டுமே இரட்சகர் என்பது தீர்ப்பு. இதைத்தான் இங்கு நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன் என்று சொல்லி
அந்த அளவு நூல் பிடித்திருந்த அந்த கர்த்தருடைய தூதன் சொல்வதை காண்கிறோம். அடுத்த ஒரு தரிசனம், 4வது தரிசனம், கர்த்தர் பிரதான ஆசாரியனாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார் என்று சகரியா சொல்கிறார். இது ஒரு தரிசனம். இந்த தரிசனத்திலே என்ன சகரியா காண்கிறார் என்றால், யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக ஆசாரியன் இருக்கிறார். யோசுவாவை குற்றப்படுத்தும்படியாக சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். தேவன் பரிசுத்தமாக்கவர்களை குற்றம் சாட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு, தைரியம் உண்டு? இன்றைக்கு சாத்தான் நம்மை குற்றம் சாட்டுகிறவனாக, குறை சொல்லுவனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் நம்முடைய வாயின் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் யாருக்கும் இடர்களை உண்டு பண்ணக்கூடாது, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படி நடக்கக்கூடாது. அப்படி செய்வோமானால் சாத்தான் நம்மை குறித்து பிராதுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தெரிவிப்பான். ஆகினால் அதற்கு இடம் கூடாதபடிக்கு நாம் ஒரு நீதியான, உண்மையான, அன்பான, பரிசுத்தமான, நேர்மையான வாழ்க்கையை வாழ, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே அந்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இங்கு யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் என்பதற்கு என்ன அடையாளம்? இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் இன்னும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருந்தது. அவருடைய தலைவர்கள் மனம் திரும்ப வேண்டியிருந்தது. அவர்கள் தன்னுடைய உடன் சகோதரிடத்திலே கடன் கொடுத்து அவர்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகினால் இதையெல்லாம் காட்டித்தான் சாத்தான் யோசுவாவை அழுக்குள்ள வஸ்திர தரித்தவனாக அங்கு ஆண்டவரிடத்திலே குற்றப்படுத்துகிறான். இங்கு கர்த்தர் சொல்கிறார், அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி, நான் அவனை பரிசுத்தமாக்கினேன். எதன் வாயிலாக? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகி இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர், நீதிமான்களாக்கப்பட்டவர், மகிமைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். இதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இவர்களுக்குள் உலாவதற்கு பரிசுத்த இடத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி யோசுவா இடத்திலே சொல்கிறார். அங்கு என்ன நடக்கிறது? கர்த்தருடைய தூதன் யோசுவாவுடைய பழைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை, ஆசாரியனுடைய வஸ்திரங்களை அவனுக்கு அணிவிப்பதை நாம் காண்கிறோம். இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது அதுதான் நடக்கிறது. என்ன நடக்கிறது? தகப்பன் அன்போடு மகனை ஏற்றுக்கொள்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக, குற்றவாளியாக, பாவம் செய்தவனாக, துரோகம் செய்தவனாக, எல்லாவற்றையும் பெயரை கெடுத்து, ஆசைகளை அழித்து, சரீரத்தை கெடுத்து, மனதை கெடுத்து, தகப்பனுக்கு அந்த நற்பெயரை கெடுத்து வந்த மகனை அன்போடு கட்டி அணைத்து தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல கர்த்தர் அவரிடத்திலே திரும்புகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் இங்கு நாம் காண்கிறோம். இந்த தரிசனத்திலே அழுக்கு வஸ்திரம் களையப்பட்டு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது நீதியின் வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். அது ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டுமல்ல, நீதியின் சால்வையை கர்த்தர் போட்டு விடுகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கடுத்து 5வது ஒரு தரிசனம், பொன் குத்து விளக்கையும், அது மேலே ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்தின் 7 கிளைகளிலே அந்த ஒளிவ எண்ணெய் இறங்குகிறது. அந்த ஒளிவ எண்ணெயை 2 மரங்கள் வலது இடது புறத்திலே 2 ஒளிவ மரங்கள் இருந்து அந்த எண்ணெயை கொடுக்கிறதாக ஒரு தரிசனத்தை காண்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான். அந்த தலைக்கல்லை கொண்டு அவன் ஆலயத்தை கட்டுவான். அந்த தலைக்கல்லை வைப்பது தனி மனிதனாகிய செருபாபேல் மட்டுமே. இங்கு இயேசு கிறிஸ்து தலைக்கல்லா இருக்கிறார். அவர் செருபாபேலுக்கும் ஒப்பிடப்படுகிறார். அவர் சிலுவை சுமந்தபடியினாலே இன்றைக்கு நாம் அவருடைய ஆலயத்திலே நாம் மாளிகையாக கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். இதைத்தான் இங்கு தரிசனத்திலே சகரியா காண்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதிரான அனைத்து செயல்களும், அனைத்து கிரியைகளும், அனைத்து யுத்தங்களும் பெரிய பர்வதம். ஆனால் அது செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாகும். கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்குள் நம்மை முற்றிலும் ஜெயங்குழுவ வைத்திருக்கிற நமக்கு முன்பாக
எல்லாவற்றையும் வெற்றி பெறும்படியாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நமக்கு அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை முற்றிலும் ஜெயங்களுடன் அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால் இதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. கிதியோன் அந்த 2 ராஜாக்களை பிடித்து அவனை வெட்டி போடும்படியாக கட்டளை கொடுத்த போது அவனுடைய குமாரன் பயந்திருந்தான். அவன் இளைஞனாய் இருந்தபடியால் பயந்தான். அப்பொழுது அந்த 2 ராஜாக்களும் சொல்கிறார்கள், கிதியோன், நீ எங்களை வெட்டி போடு, இவன் எங்களை பயத்தினாலே அரைகுறையாக வெட்டி போட்டால் நாங்கள் சித்திரவதையாய் சாக வேண்டும் என்று சொன்ன பொழுது கிதியோன் அவள் மேல் விழுந்து அவளை வெட்டி போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? தைரியம், அதிகாரம் இவைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவைகளை நாம் பயன்படுத்தி ஆவிக்குரிய யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும். அதை விடுத்து பயத்தோடு நடுக்கத்தோடு திகைப்போடு இருப்போமானால் அது மிக வருத்தமான காரியம். கிறிஸ்து இயேசு சீடர்களை பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். இதுக்கு 365 முறைக்கும் 5 முறைக்கும் அதிகமான வசனங்கள் பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா வீட்டு பிள்ளைகள் தைரியமா இருக்க வேண்டும். யூத ராஜ சிங்கத்தின் வம்சத்திலே வந்தவர்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாமல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிறவன் தேவ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து பயப்படவில்லை. பேதுரு தன் மரணத்தை குறித்து அவன் அஞ்சு நடுங்கினாலும் ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்த பொழுது அவன் தலைகளாக அறைய தன்னை ஒப்புக் கொடுத்தான். அன்றைக்கு இரத்த சாட்சியா மறிப்பது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான காரியமா இருந்தது. காரணம், அவர்கள் மரணத்தை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. இங்கு அதைத்தான் பார்க்கிறோம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள் என்றார். இவ்விதமாக செருபாபேலின் கைகள் அந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கையிலே இதை முடித்து தீர்க்கும். அற்பமான ஆரம்பத்தை நாளை யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நிலை பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தரின் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்றைக்கு ஆலயத்தை கட்டுகிறது என்பது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஊழியத்தை ஏதாவது ஒரு வகையில செய்யும் பொழுது, உதவிக்காரர்கள் ஊழியம், பணத்தினால் செய்யப்படுகிற ஊழியம், இன்னும் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய தோட்டத்திலே ஒரு சிறிய கல்லை எடுத்து போட்டாலும் அது ஒரு ஊழியம் தான். ஏதாவது ஒரு வகையிலே எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்திலே நாம் ஒரு சிறிய பாகத்தை செய்யும் பொழுது அது ஆலயம் கட்டப்படுகிற காரியம். இதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. பின்னும் நான் அவரை நோக்கி, ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்ன என்றேன். அதற்கு அவர், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற அவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் யோசுவாவும் செருபாபேலும் ஆகிய 2 பேரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு தரிசனத்தை காண்கிறார். இது 6வது தரிசனம், பறக்கிற புஸ்தக சுருள். இன்றைக்கு நாம் தாளிலே எழுதுகிறோம், அன்றைக்கு தோளிலே எழுதினார்கள். அந்த தோளிலே எழுதப்பட்ட அந்த புஸ்தக சுருள் பறந்து கொண்டிருப்பதை சகரியா தரிசனத்திலே பார்க்கிறார். அது என்னவென்றால், நீளம் 20 முழம், அகலம் 10 முழம், 30 அடி நீளம், 15 அடி அகலம். பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த எல்லைகளை குறிக்கிற விதமாக இந்த புஸ்தக சுருள் அந்த எல்லையை கொண்டிருந்தது. இந்த புஸ்தக சுருளில் என்ன இருக்கிறது? இதுதான் தேவனுடைய கட்டளைகள், நியாயங்கள், நியாயப்பிரமாணங்கள், அவர் அனுப்பின வசனம், நியாயந்திருக்கிற காரியம். இது இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவுக்கு ஒப்பான மகிமையா இருந்துட்டு நாம் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசு வார்த்தையா இருக்கிறபடினாலே இங்கு பறக்கிற புஸ்தக சுருளை கண்டபோது இது என்ன என்று விசாரிக்கிற பொழுது, நான் அனுப்பின வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும் என்று சொன்ன கர்த்தர், தேவ வசனம் இயேசு கிறிஸ்து வாயிலாக நியாயம் தீர்க்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு இந்த புஸ்தக சுருள் ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறது என்று சொல்லப்படுது. அடுத்ததாக 7வதாக ஒரு தரிசனம், ஒரு மரக்கால் அது புறப்பட்டு வருகிறது. அந்த மரக்காலின் உள்ளே ஒரு அக்கிரமக்காரி அமர்ந்திருக்கிறாள். அவளை 2 நாரை ரெக்கைகள் கொண்ட 2 பெண்கள் பறந்தவாறு அந்த மரக்காலை தூக்கி கொண்டு போகிறார்கள். அது பாபிலோனிலே போய் விடப்படுகிறது. சினேயார் தேசத்திலே, அது பாபிலோன் தேசத்திலே போய் விடப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அக்கிரமம், பாலுணர்வு, பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து
யூத மக்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த ஆவியை, அந்த அசுத்த கிரியைகளை, பொல்லாத கிரியைகளை கர்த்தர் இந்த மரக்காலையை வைத்து தூக்கி அங்கு பாபிலோன் தேசத்தில் போய் போட்டு விடுகிறார். பின்பு பாபிலோன் தேசம் ஒன்றுமில்லாமல் போகிறது. மகா பாபிலோன் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபேல் என்ற கோபுரம் கட்டப்பட்ட இடம்தான் பாபிலோன். அந்த பாபிலோன் விழுந்தது, முற்றிலும் அழிந்தது. பாபேல் அங்கு இல்லாமல் போனது. இதைத்தான் அந்த தரிசனத்திலே சகரியா காண்கிறார். கடைசியாக 8வது தரிசனம் என்னவென்றால், 4 திசைகளுக்கும் 4 ரதங்கள் புறப்பட்டு போவதாக அவர் தரிசனத்தில் காண்கிறார். இது குறித்து கர்த்தரிடத்திலே சகரியா கேட்டபோது, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். கருப்பு குதிரைகள் வடதேசம் புறப்பட்டு போகும், வெண்மையான குதிரைகள் அவைகளுக்கு பின் செல்லும், புள்ளி புள்ளியான குதிரைகள் தென்புறம் தேசம் புறப்பட்டு போகும், சிவப்பு குதிரைகள் பூமியிலே சுற்றித் திரியும். வடதேசம் சென்றவை என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். அங்கு வடதிசை போன அங்க அந்த ரதங்கள், அந்த வீரர்கள் அங்கு பாபிலோனை அழித்தொழித்தார்கள். 70 வருடம் சிறை வைத்து இஸ்ரேல் யூத மக்களை துன்புறுத்தின. அவை அந்த தேசத்தின் மேல் கர்த்தருடைய கோபம் தீர்ந்தது. ஆகினால்தான் இங்கு வேதம் சொல்லி இருக்கிறது, வடதேசம் சென்றவை என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். இவ்விதமாக 8 தரிசனங்கள் நிறைவு பெறுகின்றன. கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் சகரியாவுக்கு உண்டாகி, இயேசுவுக்கு முன் அடையாளமாக யோசுவா முடிசூட்டப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். சேனையின் கர்த்தர் இங்கு என்ன பேசுகிறார் சகரியாவோடு? இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எண்ணப்படும், பிரான்ச் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் முற்பிதாக்கள் இருந்தார்கள், பின்பு ராஜாக்கள், பின்பு அதற்கு முன்பாக ஆசாரியர்கள், அதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் இருந்தார் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், இந்த 3 நிலையிலே கர்த்தர் ஜனங்களை சந்தித்துக் கொண்டு வந்தார். இப்பொழுது ஆசாரியனாக யோசுவா முடிசூட்டப்படுகிறான். அவன் அரசனை போல மாற்றப்படுகிறான். இங்கு கிறிஸ்து இயேசு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வெளிப்படுவதை குறித்து சகரியாவுக்கு முன்பாக அறிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசு குறித்த அநேக தரிசனங்கள் சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு இளைஞனுக்கு, ஒரு வாலிபனுக்கு, இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியா இருப்பதோடு மட்டுமல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனங்களை இங்கு சகரியா காண்கிறார். கிறிஸ்து இயேசு ஆசாரியராகவும், ஆசாரியனுடைய பணி என்ன? பாவ மன்னிப்பு பெறும்படியாக பலி செலுத்துகிறது, சுத்திகரிக்கிற வேலை. ராஜாவுடைய பணி என்ன? ஆளுகை செய்வது, அதிகாரம் செய்வது, வெற்றி பெறுவது, தேசத்தை காப்பது. இவ்விரண்டு பணியையும் இயேசு செய்வார் என்பதை இங்கு கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக சகரியாவுக்கு விளக்கப்படுகிறது. இந்த கிரீடங்களோ பாபிலோனின் சிறையிருப்பின் திரும்பி வந்தவர்களுக்கான நினைப்பூட்டுதலாக இருக்கட்டும். வெள்ளியிலும் பொன்னிலும் செய்யப்பட்ட கிரீடங்கள் அங்கு ஆலயத்தில் வைக்கப்பட்டன. அவைகள் எதற்கு அடையாளம்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்கான நினைப்பூட்டுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஜனங்கள் கர்த்தரை சேவிப்பதற்காக உபவாசிக்கும்படி அங்கு யோசுவாவிடம் ஆட்களை அனுப்பி நாங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, முதலாம் தீர்க்கதரிசனம் உரைத்த 2 வருடங்கள் கழித்து தேவாலயம் கட்டி முடிக்கப்படும் 2 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகிறது. யூதர்கள் உபவாசிப்பதை குறித்து அவர்கள் தீர்க்கதரிசியிடத்திலும் ஆசாரியரிடத்திலும் உத்தரவு பெறும்படியாக கேட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகிறது. சிறையிருப்பில் நீங்கள் உபவாசித்து துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றளவா புசிக்கிறீர்கள், குடிக்கிறீர்கள்? இதுதானே கர்த்தர் தம் தீர்க்கதரிசியின் வாயிலாக உரைத்தது என்று சொல் என்றார். கர்த்தருடைய பணியை செய்வதற்கு அவர்கள் உபவாசித்து ஆயத்தப்பட வந்த பொழுது கர்த்தர் அவர்களை கண்டிக்கிறார். உங்களுடைய உபவாசம் ஒரு சரியாய் இருந்ததில்லை என்று சொல்கிறார். ஆயக்காரரும் பரிசேயரும் ஜெபாலயத்திற்கு போனார்கள்.
பரிசை நின்று நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன் என்றான். ஆயக்காரனோ கண்களை வானத்துக்கு ஏறடிக்க துறையாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியே என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டு திரும்பினான் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கு உபவாசம் ஒரு மனிதனை நீதிமானாக்குமா என்றால் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, உண்மையாய் அவருக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அது உசிதமாக காணப்படுகிறது. உபவாசம் என்பது fasting is not a religious activity, it is a spiritual activity. அது ஒரு மத சம்பந்தமான காரியம் அல்ல, அது ஆவிக்குரிய காரியம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை சொல்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்படி உபவாசிக்க வேண்டும்? உபவாசத்தை ஒரு விளம்பரமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. பக்தி உள்ளவனாக காட்டி மேன்மையாக மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக நான் இருக்கேன் என்று காட்டி வைப்பதற்காக உபவாசம் அது அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். எது அவருக்கு உகந்த உபவாசம்? ஏசாயா 58:6-7 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார். இந்த பகுதியை நாம் தனியாக அமர்ந்து சிந்தித்தால் அதற்கு முன்பாக நீங்கள் எதற்காக உபவாசிக்கிறீர்கள்? வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசிக்கிறேன் என்று குற்றம் சுமத்துகிறார். ஆனால் எது சரியான உபவாசம்? சேரிட்டி, தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி என்பதை நாம் இங்கு காண்கிறோம். இன்றைக்கு இறங்குதல், கொடை அருளுதல், கொடுத்தல், தியாகம் செய்தல், ஈகையுடன் வாழ்தல், அன்பு பாராட்டுதல், இரக்கம் செய்தல், இவைகளெல்லாம் சேரிட்டி என்று நாம் அழைக்கிறோம். அவைகளை குறித்து அதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 58:8-9 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளை நிரூபிக்கும் பொழுதுதான். இதைத்தான் சகரியா வாயிலாக கர்த்தர் பேசினார். சகரியா 7ஆம் அதிகாரம் 8-14 வசனங்களிலே நீங்கள் உண்மையாய் நியாயம் தீருங்கள், தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கம் செய்யுங்கள். விதவை, திக்கற்ற பிள்ளை, பரதேசி, சிறுமையானவன் இவர்களை ஒடுக்காதீர்கள். தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று கர்த்தர் உரைத்ததை கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு நீங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டீர்கள். வேதத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை நீங்கள் வைரமாக்கி கொண்டீர்கள். மகா கடுங்கோபத்தால் கர்த்தர் அவர்கள் கூப்பிட்ட போது கேளாதிருந்தார். புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தார். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்து இல்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார். என்ன காண்கிறோம்? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்விதம் அன்பு கூற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த சிறியவருக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இன்றைக்கு பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று யாரை கர்த்தர் அழைக்கிறார்? உணவு கொடுத்தீர்கள், பானம் கொடுத்தீர்கள், விசாரித்தீர்கள், பார்க்க வந்தீர்கள், வஸ்திரம் கொடுத்தீர்கள், சேர்த்து கொண்டீர்கள். வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறார். இடதுபுறத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார், சபிக்கப்பட்டவர்களே உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டின அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க என்று சொல்லி சபிக்கிறார். காரணம், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகம் தீர்க்கவில்லை, உடை கொடுக்கவில்லை, விசாரிக்க வரவில்லை, பார்க்க வரவில்லை, என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை என்கிறார். ஆக நாங்கள் என்ன காண்கிறோம்? கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் நிரூபிக்க வேண்டும். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கு யூதர்கள் அவர்கள் சிதறப்பட்டு போனதற்கான காரணம், அவர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள்.
பணக்காரன் இன்னும் பணக்காரனான, ஏழை இன்னும் ஏழையானான். தரித்திரரை எண்ணாமற் போனார்கள். ஆகினால் அவருடைய தேசம் பாழாய் போயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகாரம் 8 எதிர்கால நம்பிக்கை என்ன என்று பார்த்தால், நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வாருங்கள், என் வாசஸ்தலம் அது, அங்கே நீங்கள் வாருங்கள். இது பிசிக்கலான ஒரு ஜியாகிரபிக்கலான ஒரு இடத்தை குறிக்காதபடிக்கு தேவ பிரசன்னத்தை குறிக்கிற ஒரு இடம். கர்த்தரின் வைராக்கிய சிநேகத்தால் எருசலேம் திரும்ப கட்டப்படும். இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நான் அதிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் அதன் உயரமான இடத்திலே இருக்கிற சீயோன் என்னும் கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். இங்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. சோர்ந்து போயிருக்கிற யூதர்களுக்கு நான் எருசலேமை கட்டுவேன், நீங்கள் தைரியமே என்று சொல்லி அவர் ஆறுதல் செய்கிறார். கிழவரும் கிழவிகளும் அதிலே குடியிருப்பார்கள். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வீதிகளில் நிறைந்திருப்பார்கள். கிழக்கிலும் தெற்கிலும் என் ஜனங்களை நான் இரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இந்த எருசலேம் என்பது இன்றைக்கு நாம் இருக்கிற வீடு, நாம் கூடுகிற ஜப கூடுகை, நாம் செல்கிற ஆலயம், இது எல்லாமே ஆண்டவருடைய பிரசனம் உள்ள எருசலேம். இது ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷனை குறிப்பதாக நாம் எண்ணாதபடிக்கு ஆவிக்குரிய காரியத்தை நாம் எண்ணுவோம். 2 பேர் 3 பேர் சந்தித்தாலும் அங்கே தேவ பிரசனம் இருக்கிறது. அந்த இடத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். அங்கு சுகமாய் தங்கியிருப்பார்கள். முன்பு விரோதமாய் இருந்தார்கள், இப்பொழுதோ விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும். புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்க, உங்கள் கைகள் திடப்பட கிடவது என்கிறார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நான் நினைத்திருக்கிறேன், பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். உபவாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு அவரிடத்திலே உபவாசித்து பண்டிகை கொண்டாட விரும்பின மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, முதலாவது உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நான் வெறுக்கிற காரியங்களை நீங்கள் விட்டு விடுங்கள், நான் விரும்புகிற காரியங்களை செய்யுங்கள் என்கிறார். இப்படி இருந்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு பட்டணத்தார் மறுபட்டணத்தாரிடத்தில் போய் யாவரும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படி அவரை தேட தீவிரித்து போவோம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்பார்கள். அநேக ஜாதிகளும் இதுபோல உடன் வருவார்கள். புறஜாதியார் 10 பேர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடய கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கடவுளை தேடும்படியாக மனிதர்கள் பல உபாயத்தந்திரங்களை கண்டுபிடித்து அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மெய் வழி இயேசு என்பதை நான் அறிந்திருக்கிற நாம் அவரை அறிவிக்க வேண்டும், அவரை தெரிவிக்க வேண்டும், அவரை நிரூபிக்க வேண்டும். அதற்கு நாமே அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆகினால் நம்மிடத்திலே கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் அமைதலோடும் ஞானத்தோடும் பொறுமையோடும் அவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்க வேண்டும். ஒருபோதும் அவருடைய மன ஐயங்களை குற்றமா எண்ணக்கூடாது. அவருடைய அவிசுவாசங்களை குற்றமா எண்ணக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அவனுடைய மன ஐயங்களை குற்றமா எண்ணாதிருங்கள் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் நம்மை எதிர்கேள்வி கேட்கிறார்கள், நம்மை மடக்குகிறார்கள், நம்மை எதிர்த்து பேசுகிறதை எண்ணாதபடிக்கு அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து அவளுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். அதிகாரம் 9 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளை எவ்விதமாய் மேற்கொள்கிறார்கள், திரும்ப எருசலேம் எவ்விதமாய் கட்டப்படுகிறது என்பதை கர்த்தர் இங்கு சகரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போது என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவரிடத்தில் கடந்து வருவதில்லை. இனி இன்று கண்ட எகிப்தை நீங்கள் என்று காண்பதில்லை என்கிறார். அதே போல இங்கு சொல்கிறார், இனி ஒருபோதும் ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. காரணம், நீங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலே படாத பாடுபட்டு விட்டீர்கள். நான் உங்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக இப்பொழுது பேசுகிறேன். இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. சீயோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அவர் ஏன் கழுதையின் மேல் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்றால், அவர் சமாதான காரணர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும்.
அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சமாதான பிரபுவை குறித்து, இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனம் மூலமாக சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதனால் எருசலேமில் யுத்தம் இல்லாமற் போகும். குதிரை வந்தால் யுத்தம், கழுதை வந்தால் அங்கு அமைதி, சமாதானம். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். இயேசு கிறிஸ்து ஒருவரே சமாதானத்தை தருகிறார். இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒருவரும் எடுக்கக்கூடாத சமாதானம், அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் இலவசமாய் பெற்றோம், மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எப்பிராயிமிலே வில்லை நிரப்பி, சீயோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாய் எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். சேனையின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அந்நாளில் அவருடைய தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தியாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் திராட்சரசம் வாலிபரை வளர்க்கும் என்று சொல்லி இங்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. திரும்ப யூதாவை அவர் கட்டுகிறார். சிதறி போன, உடைந்து போன உள்ளத்தை அவர் ஆற்றுகிறார், அவர் ஆறுதல் செய்கிறார். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நான் பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்வேன். அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர்கள் பெருகி போவார்கள். நான் அவர்களை அவருடைய ஜனங்களுக்குள்ளே நான் இறைத்தேன். ஆனால் இப்பொழுது அவர்களை தூர தேசங்களிலிருந்து என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்துக் கொள்ளும்படியாக திரும்பி வருவார்கள். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான ஆத்துமாவை புறக்கணியாதவர். மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்கிறார். சிதறப்பட்டவரை மறுபடியும் ஒன்று சேர்க்கிறார். அவர் மிகப்பெரிய ஜலப்பிரளயத்தினால் உலகத்தை அழித்த பின்பு இனி நான் ஒருபோதும் ஜலத்தினால் பூமியை அழிப்பதில்லை என்று தன் உள்ளத்தில் அவர் சொல்லிக் கொண்டார். அதற்கு அடையாளமாக வானவில்லை அவர் உடன்படிக்கையாக வைத்தார். அத்தகைய தேவன் இரக்கங்களின் தேவன், ஆறுதல் செய்கிற தேவன். அதிகாரம் 11 இயேசு கிறிஸ்துவை மேசியாவை புறக்கணிப்பார்கள். இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்பதை குறித்து சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யூத தலைவர்கள், சபையின் மேய்ப்பர்கள் இயேசுவை புறக்கணிப்பார்கள், சிலுவையில் அறிவார்கள். அதன் விளைவாக வாழ்க்கெடுக்கு அவர்கள் இழுத்துக் கொள்வார்கள். அங்கு பிலாத்து இடத்திலே இயேசு நிறுத்தின பொழுது பிலாத்து சொல்கிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். இவர் ஒரு நீதிமானா இருக்கிறார் என்று மனைவி தன் சொப்பனத்தில் அறிவித்தாள் என்று சொன்ன பொழுது, இந்த இரத்தப்புலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி யூதர்கள் தாங்களே சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பால் கடிப்பு எப்படி வருகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுக்கும் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். அந்த யூத மெய்ப்பர்கள் புலம்புவார்கள், பாழாவார்கள். அவருடைய அரண்கள், அவர்கள் நம்பியிருக்கிற அரண்கள் அழியும். மகிமை அழிந்து அலறல் கேட்கும். யோர்தானின் பிரவாகம் அழிந்து சிங்கங்கள் கர்ச்சிக்கும். யோர்தான் ஒரு அற்புதமான நதி. ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அந்த யோர்தான் அதனுடைய பிரவாகம் எல்லாம் மாறி போனது. அந்த வனங்கள் அழிந்து போயின. இப்பொழுது தாகத்தினால் சிங்கங்கள் கர்ச்சிக்கின்றன என்று பார்க்கிறோம். இச்சூழலில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். மேய்க்கிறவர்கள் இனி அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. நானும் அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் அவர்களை அயலான் கையிலும் ராஜா கையிலும் அகப்பட பண்ணுவேன். யூதர்கள் சிதறப்பட்டு போனார்கள். மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றபடி ரோமர்களுடைய கடுமையான காரியத்தினாலே அவர்கள் சிதறப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மெய்ப்பன் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த வசனம் நிறைவேறுகிறது, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். கர்த்தரின் ஆறுதல் என்ன வருகிறது? கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். ஒரு கோலினால் அனுக்கிரகம் செய்வேன், மறுபுறம் நிகிரகம் பாண்ட் என்ற கோலினால் மேய்ப்பரை அதம் செய்தேன். அவர்கள் ஆத்துமா என்னை வெறுத்ததால் அனுக்கிரக கோலை முறித்து போட்டேன். எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டன. இன்றைக்கும் யூதர்களிலே 3/2 பங்கு இயேசுவை மேசியா என்று ஏற்க மறுக்கிறார்கள். கிறிஸ்து என்று
விசுவாசிக்க மறுக்கிறார்கள். ஆனால் 1/3 கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூத கிறிஸ்துவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் மீதியான ஜனங்கள். அவர்கள் அதைத்தான் சொல்கிறார், எனக்கு காத்திருந்து சிறுமைப்பட்டவைகள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள் என்று சொல்கிறார். நான் உங்களை மேய்த்தேன், நீங்கள் எனக்கு என்ன கூலி தரப்போகிறீர்கள்? இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்றேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்து விடு, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். கர்த்தர் அவர்களை மேய்த்தார். அவர்கள் கொடுத்த கூலி 30 வெள்ளிக்காசு. நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதரக்கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் என்னப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். கர்த்தர் ஆதரவாய் இருந்த அனைத்து 2 கோள்களையும் அவர் முறித்து போட்டார். காரணம், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்கள். மந்தையை மெய்ப்பர்கள் எழும்பி பாலடிக்கும் போது அந்த மந்தையை கைவிடுகிற அபத்தமான மெய்ப்பனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். அவனது புயமும் சூம்பி அவனுடைய கண்கள் முற்றிலும் இருடையும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பராய் இயேசுவை விட்டு இவர்கள் அந்தி கிறிஸ்துவனிடத்திலே அடைக்கலம் தேடி அவனை மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக இவைகள் சம்பவிக்கும் என்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே எருசலேம் யூதாவின் மேன்மையை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார் என்பது ஒரு ஆறுதல் அளிக்கும் செய்தி. யூதாவுக்கு இனி வரவிருக்கின்ற விடுதலை என்ன? இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் முற்றுகை போடப்படும், யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இன்றைக்கும் பாருங்கள், எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கனடா, இன்னும் அநேக கிறிஸ்தவ நாடுகள் கூட இஸ்ரேலுக்கு எதிராக கொடி உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் காணும் பொழுது ஒரு மிகப்பெரிய யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. அந்நாளிலே குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவையின் மேல் ஏறி இருக்கிறவருக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கு எவ்வளவுதான் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசியாவிட்டாலும் கர்த்தருடைய அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன், அன்பின் கயிறால் நான் உன்னை கட்டி இழுக்கிறேன் என்று சொல்லி யூத மக்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை அறியாதிருந்த நான் உங்களுக்கு பெயரிட்டேன் என்று சொல்கிறார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை முன்குறித்தேன் என்று சொல்கிறார். இது ஆபிரகாம் என்ற தனிப்பட்ட நபருடைய விசுவாசத்தினால வந்த பாக்கியம். ஆபிரகாமின் சந்ததி என்று அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆபிரகாமுக்குள்ளே இருந்த விசுவாசம் இந்த யூதர்களுக்குள் இல்லை. அதுதான் வருத்தம். அந்நாளிலே யூதாவின் தலைவர்கள் எரிகிற அக்கினி அடுப்புக்கும் தீவட்டிக்கும் ஒப்பாகி சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திருப்பி எழுப்பி நிறுத்தினது போல விழுந்து போன இந்த எருசலேம் நகரை திரும்ப ஆண்டவர் கட்டுவார். அது எப்பொழுது கட்டப்படும்? 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்து இயேசுவின் வருகையிலே எருசலேம் திரும்ப கட்டப்படும். அங்கு ஜனங்கள் குடியேற்றப்படுவார்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்த எருசலேமை குறித்து திரும்ப கட்டுகிற காரியங்கள் அவைகள் தான். கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். தாவீது குடும்பத்தார் தேவனைப் போலவும் கர்த்தருடைய தூதனைப் போலவும் இருப்பார்கள். அவர்கள் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைக்கன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும், தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். மனுஷர் தனித்தனியையும் ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது எருசலேமின் குமாரத்தில் அழுதுபோது கர்த்தர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். என்றால் இனி வரப்போயிருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அழிவு பயங்கரமாக இருக்கு என்பதற்காக இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். அந்த புலம்பலை குறித்தான் இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். அதிகாரம் 13 தேவன் சுத்திகரிக்கிற இரட்சகராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் யூதாவை சுத்திகரிக்கிறார், திருச்சபை சுத்திகரிக்கிறார், பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் நாம் யாவரையும் கர்த்தர் சுத்திகரிக்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க
தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று இயேசு கிறிஸ்து. அவர் திறக்கப்பட்ட ஊற்று. அவருடைய விழாவிலே குத்தின பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அந்த ஊற்று திறக்கப்பட்ட ஊற்று. அந்த ஊற்றின் வழியாக நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ஊற்று நம்முடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்தி இருக்கிறது. எரேமியா 31:31 விதமாய் பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இயேசு கிறிஸ்து திருவிருந்து என்று சொல்கிறார், இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இந்த திராட்சரசம் என் ரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நான் உங்களுடைய ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொன்னார். அந்த புதிய உடன்படிக்கை குறித்து இங்கு நாம் சகரியாவை வாசிக்கிறோம். ஏசாயா 55:1 ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் தண்ணீர்கள் நடைக்கு வாருங்கள். வெளிப்படுத்த விஷயம் 21:6 தாகமாய் இருக்கிறவன் நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நான் விக்கிரங்களை அழித்து பொய் தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன். 1000 வருட அரசாட்சியில் நடக்கிற காரியம். மெய்ப்பனாகிய ரட்சகர், யூதரின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து எப்படி இஸ்ரவேல் நியாயம் தீர்க்கப்படுகிறது, எப்படி அது சுத்திகரிக்கப்படுகிறது என்று நான் பார்ப்போம். பட்டயமே மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறியோர் மேல் திரும்ப வைப்பேன். இங்கு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பங்கு அவர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் 1 பங்கு அந்த சிறியவர்கள் மேல் நான் திரும்ப வைப்பேன். ரேம்னன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மீதியானவர்கள், மிஞ்சினவர்கள். பாபிலோன் சிறையிருப்புக்கு அனைத்து பேரும் மாறிக்கொண்டு போகப்படவில்லை. எளியவர்கள், திக்கற்றவர்கள், இன்னும் இயலாதவர்கள் அங்கு விடப்பட்டு போனார்கள். அவர்கள் திராட்சை தோட்டத்தை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தான் மீதியானவர்கள். அவர்கள் பாபிலோனிலே போய் கரைப்படவில்லை. அவர்கள் யூதாவிலே தங்கியிருந்தவர்கள். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கென்று ஒரு பரிசுத்தமான கூட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லுகிறார். 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்படுவார்கள் யூதர்களே, ஆனால் 3ஆம் பங்கோ மீதியானவர்கள், அவர்கள் மீண்டிருப்பார்கள் கர்த்தருக்காக. அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற யூதர்கள். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கடைசி அதிகாரம் 14 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இனி வருகிற அரசாட்சி 1000 வருட அரசாட்சி. இன்றைக்கு அநேக அரசாட்சி நாம் பார்த்தோம். ராஜாக்கள் ஆண்டார்கள். பின்பு நூற்றாண்டுகள் கடந்த பின்பு குடியரசு வந்தது. கம்யூனிஸ்ட கட்சிகள் ஆண்டார்கள். இன்னுமா ஜனநாயக கட்சிகள் வந்தன. எத்தனையோ கட்சிகள் தோன்றின, ஆண்டன. ஆனால் அவைகளெல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை 1000 அரசாட்சியிலே நீதி, நியாயம், பரிசுத்தம், உண்மை, சத்தியம் என்பதை விளங்கும்படியாக கர்த்தர் இந்த பூமியிலே எருசலேமை தலைநகராக கொண்டு ஆழ்வார் என்று கர்த்தருடைய தாசர்கள் சொல்கிறார்கள். அவர் அந்த நாளிலே அவிசுவாசிகள் யாவரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அந்த கர்த்தருடைய நாள் பயங்கரமானது. பராக்கிரமசாலி முதலாய் அலறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள் நமக்கு சந்தோஷம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு சந்தோஷம். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது பயங்கரமான நாளாக இருக்கும். சங்கீதம் 2:12 இதைத்தான் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் 1 வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது. மேசியாவை ஏற்காத யூதர்களை குறித்து, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். நீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது இல்லை. கர்த்தர் அந்த ஜாதிகளோட யுத்தம் செய்வார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே உள்ள ஒளிவு மலையில் நிற்கும். ஒளிவு மலை கிழக்கு மேற்கே பிளந்து போக ஒரு பாதி வடக்கும் ஒரு பாதி தெற்கும் சாயும். பள்ளத்தாக்கும் உண்டாகும். அப்பொழுது மலைகளின் அந்த பள்ளத்தாக்கு வழியே ஓடி போவீர்கள். என் தேவனாய் கர்த்தர் வருவார். தேவதைகளுடைய எல்லா பரிசுத்தவான்களும் உடன் வருவார்கள். மப்பும் மந்தாரமும் பகலும் இரவும் மற்ற நாள் அந்த நாள். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு கிழக்கு மேற்கு சமுத்திரம் வரைக்கும் சென்று மாறி கோடை காலத்திலும் வற்றாததாய் இருக்கும். 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். எருசலேமும் உயர்ந்ததாகி குடியேற்றப்படும். ஜனங்கள் அதிலே வாசம் பண்ண எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்களுக்கு சம்பவிக்கும் வாதை என்னவென்றால்,
அவர்கள் நிற்கையில் சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அவர்கள் கைகள் அவனவனுக்கு விரோதமாய் எழும்பும். யூதா எருசலேமிலே யுத்தம் செய்து சகல ஜாதிகளில் பொன் வெள்ளி வஸ்திரங்களை மகா திரளாக கூட்டிக் கொள்ளும். பாளையங்களில் உள்ள குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் முதலான யாவும் மிருக ஜீவன்களும் வாதையினால் அழிந்து போய்விடும். இப்பொழுதோ எருசலேமிலே பண்டிகை கொண்டாடப்படும். கூடார பண்டிகை என்பது வனாந்தரத்திலே கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது எவ்விதமாக ஜனங்களை பாதுகாத்தார் என்பதற்கான நினைவு கூறும் பண்டிகை. அந்த கூடார பண்டிகை அங்கு போஜன பலி, பான பலி இவைகளெல்லாம் பலியிடப்படும். அக்கினியிலே தகன பலி பலியிடப்படும். இந்த பண்டிகை கொண்டாடப்படும். 7 நாட்கள் கொண்டாடப்படுகிற அந்த பண்டிகையை இங்கு இப்பொழுது 1000 வருட அரசாட்சியில் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். வருஷாவசம் கொண்டாடும்படி அவர்கள் 1000 வருடம் வருகிறார்கள். வராதவர்கள் மேல் மழை வருஷிக்கப்படுவதில்லை. வராத எகிப்தின் வம்சத்தாரும் எவராயினும் கர்த்தரின் வாதையை அவர்கள் சுமப்பார்கள். எகிப்தினுடைய பாவத்துக்கும் விசுவாசியாமல் கூடார பண்டிகை வராதவர்களின் பாவத்துக்கும் ஆக்கினை தான் கிடைக்கும். இது போக அந்த நாளிலே காணப்படுகிற சிறப்பு என்ன? 1000 வருட அரசாட்சியிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும். அப்பொழுது எருசலேமில் யூதாவில் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணானியனும் இருப்பதில்லை. தீட்டும் அசுத்தம் நடக்கிற ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்பொழுது 1000 வருட அரசாட்சியிலே அவிசுவாசம் உள்ளவர்களோ அசுத்தர்களோ ஒருவரும் இருப்பதில்லை. அங்கு விசுவாச மக்களை நிலைத்திருப்பார்கள். ஆகையினால் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை பெற்ற விசுவாசத்தினாலே நித்திய வாழ்வை சுந்தரிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வேத பாடம் இதுடன் நிறைவுற்றது.